ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ பாரில் தான் இருக்கான். அங்கே ஒரு பையன் பொம்மை 3 பொண்ணுங்களை சுற்றி சுற்றி கிஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு பொம்மை இருக்கவும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக கூ வரான். அளவா கூடிடா, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் நிஜமாக ஒரு மனுஷனே கிடையாது, எனக்கு உண்மையாகவே ஜின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல, அவன் நல்லா படித்து ரிசர்ச்சராக இருக்கா, 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்கிறதால அட்ராக்ட் ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்ல, நான் நிஜமாவே ஒரு முட்டாள் தான். ஏன்னா உண்மையாகவே நான் ஜின்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அவள் என்கிட்ட வந்தாலே லப்டப் அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் ஏன்னு தெரில, நான் அவளை விரும்பவும் இல்லைன்னு தோணுதுங்கிறான். உண்மையான ஜின் குவான் கிட்ட மாட்டியிருந்திருப்பாள்ல, அப்போது அவளை இவன் லவ்வே பண்ணாத மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கான். அவளை எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்குங்கிறான். குவுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துட்டு குடிடாங்கிறான். இந்த பக்கம் வீட்டில் கட்ட உண்மையான ஜின் முன்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. எல்லாத்தையும் சொல்லிட்டா. திரும்பவும் பிரேஸ்லெட் அப்கிரேட் ஆகுறதால இவ இதுலயே மாட்டிக்கிட்டா. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்யூ, அண்ட் உனக்கு நான் சாரியும் சொல்லணும்னு சொல்லிட்டு சிஷிக்கிட்டையும் அவ ரொம்பவே தேங்க் பண்ணுறா. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னோட வாழ்க்கையில் குவான் ஒரு மிஸ்டேக், அவ்வளோதான், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாதங்கிறா. கட் பண்ணா இப்போ அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸே ஆகிடுச்சு. இவங்க கம்பெனியோட ஃபவுண்டர் ஜின் தான். ஸோ மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஜின்னுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அந்த கெட்டவன் கிட்டேருந்து ஒரு வழியாக விடுதலை ஆகிட்டா. உடனே அவன் நம்ம முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இனிமேல் நான் உனக்காக திரும்பி வாழ்கிறேன்னு விட்டு போட, குவான் நான் எதையுமே மறக்கல, ஒவ்வொரு நாளும் நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ மட்டும் மறக்க மாட்டேன், இல்லை எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக இதை மறக்க மாட்டேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அப்கிரேடுனாலே ஸ்லோவாக தான் ஆகும். கடுப்பாக இருக்கு இவளுக்கு. ஏன்னா ஜின்னோட கேரக்டர்லேயே மாட்டிக்கிட்டா இல்லை. கரெக்டாக காலிங் பெல் அடிக்கவும் ஜின்னும் அக்காவும் தான் வந்திருப்பாங்கன்னு ஆசையாக ஓப்பன் பண்ண வந்திருக்கிறது கோ. இவளை உண்மையான ஜின்னு நினச்சிக்கிட்டு, டிபிசி சார்பா உங்களோட கேஸ் முடிஞ்சிடுச்சல, அதுக்கு பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தங்க. கரெக்டாக அக்காவோட கார் நிற்குது. உண்மையான ஜின் வந்துடுவாள்ல. ஸோ உடனே யுவான் ஜின்னை பிடிச்சிக்கிட்டு, நான் டிசைன் பண்ண கேரக்டரை நீ முதல்ல பார்க்கணும்னு நினச்சல, வான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ உண்மையான ஜின்னும் அக்காவும் வர டிவோர்ஸ் ஆனதுக்கு தான் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் கோ இருக்காங்கிறத சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஓடிட்டா. மேலே கோ அந்த டிசைனை பார்த்துட்டு, நான் வீட்டில் போய் யோசிச்சு சொல்கிறேனேங்க, இவனை வேறு சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்னோட டேர்ட்டில் பாருன்னு காட்டுறா. இது மாஸ்டர் டோவே வளர்த்துனது, இது வளர்த்துனா குட் லக் மட்டும்தான் கிடைக்குங்க. இதே மாதிரி குட் லக் டேர்ட்டில் என்கிட்டயும் ஒன்று இருக்கு, அப்போ நீயும் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கியான்னு கேட்குறான். இருக்கலாம், ஆனால் நான் இதை 200 யானுக்கு தான் வாங்கினேன், நீ 600 யானுக்கு தான் நான் வாங்கியிருப்பேன்னு கேட்க, இவன் 5 யான் கொடுத்து என்னமோ தானே வாங்கினான், அதை சொன்னால் கஷ்டப்படுவான்ட்டு நீ என்னை விட ரொம்ப லக்கி தான் இருக்கான், அது எனக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு யுவான் சீக்கிரம் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு பேக்ரவுண்டில் பிஜிஎம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பையன் விழுந்துட்டான். அடுத்து சரி என்னோட புக்கை பாருன்னு டைம் ஓட்ட பார்க்க சுஷியே வந்துட்டேன்னு கூப்பிடவும் வா போலன்னு எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ குவும் உண்மையான ஜின்னை பார்த்து, எலாஸ்டிக் மெஸ்ஸோட காப்பிரைட்டை எங்களுக்கே தந்தா நல்லா இருக்கும்னு கேட்க, கண்டிப்பாக யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறா. இப்போ கட் பண்ணா படித்து பார்த்து கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ணிவிட லின்னால நம்பவே முடியல. இதுக்காக எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதால தான் நான் இந்த முடிவுக்கே வந்தங்கும் போது, எங்களை விட தங்ஷி தான் ரொம்பவே சீரியஸாக இதை ட்ரை பண்ணா. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இங்கே வர முடியலங்க. இவன் முழிக்கிறத பார்த்துட்டு, அப்போ நீங்கள் தங்ஷியை பற்றி இப்போ கேட்கல போலியங்க. ஆமாம், நான் அவரை சொல்லலை, செங் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளுக்காக தான் சைன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அவளை கூப்பிடுங்க, 2 பேரும் மீட் பண்ணிட்டோங்க. அவள் சிக் லீவில் இருக்கா, அவளுக்கு என்னால் தான் உடம்பே முடியாமல் போயிருக்கு, ஸோ அவளை எதுவும் சொல்லாதீங்கன்னு கேட்டுக்க அவங்களும் ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு இவங்களோட புது ப்ராடக்ட் லான்ச் ஈவெண்ட் நடக்க போது, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நீங்கள் வரணும்னு கேட்க, போயிட்டு வா நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வருவாங்கிற மாதிரி அக்கா தான் சொல்கிறா. இவ இவ்வளோ அழகாக பேசுகிறத பார்த்து லின்னுக்கு பிடிச்சிருச்சு. நானே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வரான். கையை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகலான்னா அவள் பேச்சே வரமாட்டேங்குது. அவளை பார்த்தா இட்ஸ் ஓகே மை ப்ளஷர்னு அவள் கையை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. இவனுக்கு இங்கே ஒரே சந்தோஷம். இப்போ இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கோ இவங்களோட ப்ராடக்டோட ஃபைனல் டிசைன் போயிட்டுருக்கு, இதை நீ ஜின் கிட்ட காட்டி கேட்க போறியா? அவங்களுக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீயும் சிங்கிள் தானே, 2 பேரும் சேர்றதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. இல்லை எனக்கு தெரியலடாங்கிறான். நீ லவ் பண்ணுற ஜின்னை பார்க்க பயப்படுறியா, இல்லை நீ லவ் பண்ணாத ஜின்னை பார்க்க பயப்படுறியா? சில டைம் நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியாது, அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, கரெக்டாக சொன்னடான்ட்டு இப்போவே நான் ஜின்னை பார்க்க போகிறேன்ட்டு கிளம்பிட்டான்.
இப்போ இந்த பக்கம் உண்மையான ஜின் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த எலாஸ்டிக் மிஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவ இன்னுமே ஜின்னாக தான் இருக்கா, ஏன்னா இன்னும் ஃபில்டர் வந்துட்டு அப்டேட் ஆகலை. அப்போ தங்ஷிக்கிட்ட இருந்து கால் வரவும் கண்டிப்பாக ஒர்க் ரிலேட்டடாக தான் கூப்பிடுவாங்க. யார் அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்த பையனா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னாருங்கவும் அன்னைக்கு என்ன அவனுக்கு அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறா. பார்த்தா அவன் வெளியே தான் நிற்கிறான், வந்துட்டான். உள்ள இப்போ ஒரு ஜின் தான் இருக்கா. நம்ம ஹீரோயினா இல்லை உண்மையான ஜின்னான்னு தெரியல. இவனுக்கு இவளை பார்த்ததும் கோ கேட்டான்ல, நீ லவ் பண்ணுற ஜின்னை பார்க்க பயப்படுறியா, நீ லவ் பண்ணாத ஜின்னை பார்க்க பயப்படுறியான்னு. அதுக்கு இப்போ பதில் சொல்கிறான், லவ் பண்ணாத ஜின்னை பார்க்க தான் பயப்படுறேன்ட்டு. இதில் உங்களோட ஒப்பீனியனை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு வந்து கேட்குறான். இப்போ தான் நானும் செங்கும் இதை டிஸ்கஸ் பண்ணோம், அவகிட்டே கேளுங்க அவளே சொல்லுவான்னு சொல்ல, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறான். ஆமாம்மா நாங்கள் ஃபோனில் தான் டிஸ்கஸ் பண்ணோம், வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிகிட்டு இருக்கா. சரி கோக்கு சென்ட் பண்ணிடுறேன்னு ஃபோட்டோ எடுக்க வரேன், ஆல்ரெடி செங்கே அனுப்பி விட்டாங்கிறா. சரி நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்க்க டோர் இப்படி இழுத்து சாத்தேன், பயந்துட்டான். யாரோ உள்ளே இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க எலிதான் இருக்குங்கிற மாதிரி சமாளிக்கிறா. அந்த எலியை நான் இப்போ பிடிச்சி காட்டுற பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ண பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்க, இது என்னோட வேக்ஸ் ஃபிகர் தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறா. கண்ணை சிமிட்டாமல் இருக்க முடியாதுல்ல, அந்த பக்கமாக திரும்ப கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணிட்டு அப்புறம் நல்லா வச்சுக்கிட்டா. இது உண்மையானது போலவே இருக்கு, ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு தோட வரும்போது அவள் ஸ்டாப் பண்ணிட்டா. நீங்கள் என்ன எதுக்கு டச் பண்ணுறீங்கன்னு கேட்க, அப்படியா இல்லை சாரி சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டான். இவளுக்கு இங்கே கண்ணில் இருந்து தண்ணியே வந்துருச்சு. போனவன் பேக் எடுக்கும்போது இருக்க பேப்பர் எல்லாம் இழுத்து போட்டான். அப்போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது குப்பை தொட்டியில் இவன் ஒரு லேம்ப் செஞ்சுருப்பான்ல, அது உள்ள கிடக்கு. அன்னைக்கு நம்ம 2 பேரும் லைட் போனப்போ சாப்பிட்டோம்ல, உன்னோட ஃபேவரெட்னு என்ன சொன்னேன்னு கேட்கவும் பீஃப் தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே அந்த லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அது சூப்பராக இருக்கும், இன்னைக்கு நைட் ஃப்ரீனா வாவை போய் சாப்பிட்லான்னு கூப்பிட, உண்மையான ஜின்னுக்கு இது பிடிக்காது, நீயே போய்க்கோன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கொடுக்க கரெக்டாக இவன் திரும்பும்போது நம்ம ஹீரோயின் வராளா. 2 பேரை பார்த்ததும் பயங்கரமாக பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். பயபுல நடுங்கியே போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹியூமன் மாதிரியும் உண்மையான ஜின்ன வேக்ஸ் மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணுறா. அவன் இங்கே பேன்னு பார்க்க அவளை தூக்கி உள்ள வச்சுட்டு வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டா. ஜின்னோட கிளாஸ்ல போட்டிருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ரா தான் தெரியுது. நாம ஏன் கார்ல போகக்கூடாதுன்னு கேட்க பக்கத்துல தான் ரெஸ்டாரண்ட் நடந்தே போய்க்கலாங்கிறான். இவளை இப்போ நம்ம ஹீரோயின் போலதான் நமக்கு காட்டுறாங்க. சரியா தெரியாம விழப்போக அவன் தான் பிடிச்சிட்டு இருக்கான். இவதான் எனக்கு பிடிச்ச ஜின்னு கொஞ்சம் வாயில உளறிட, என்னது அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. நான் ரெஸ்டாரண்ட்டை சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டான். நான் கூட உனக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஒரே உலகத்தில் வாழ்ந்தாலும் வேற வேற உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தர் கண்களும் ஒவ்வொரு மாதிரியெல்லாம் இருக்குங்கும்போது நம்ம ஒரே உலகத்தில் பயணம் பண்ணாலும் ஒரே விஷயத்த பார்க்க மாட்டோம்ல, இதை நீ நம்புறியான்னு கேட்க, கண்டிப்பா நான் இதை நம்புறேன், உன்னோட உலகத்துல நான் உனக்கு எப்படி தெரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல இருந்து கேள்வியை கேட்டுட்டா. அதுக்கப்புறம் அப்படியே சமாளிச்சுட்டு பேசிட்டு வர திரும்பவும் விழ போயிட்டாளா. அவன் தான் பிடிக்கிறான். உனக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்க, சச்சா இல்லை கண்ணாடியில் லென்ஸ் போயிடுச்சு போல, நான் போய் மாற்றிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தான் பார்க்கன்னு தெரியுங்க. இவன் அப்படியே இவ்வளோ பேனு பார்க்கவும் இதே மாதிரி தான் சூமியாவை முதல் பார்த்துருப்பான். அதே பார்வை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு ஓடிட்டா. இந்த பக்கம் யுவானையும் கூவையும் கட்ட அவங்க அவங்களோட ஆமக்குட்டியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவளோடது ஃபீமேல் டர்ட்டில், இவனோடது மேல் டர்ட்டில். பசி என்னால் அடைக்க முடியாது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன்ட்டு அவன் அந்த ஆமையை பற்றி டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ சில்லையை எடுத்து அதிக காரம் இருக்காதுன்ட்டு 3 ஸ்பூன் உள்ள போயிடுச்சு. காரமே அடங்க மாட்டேங்குது. தண்ணியை குடிக்கிறா, ட்ரிங்க்ஸை குடிக்கிறா, ஒன்றும் கேட்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு 73% தான் அப்கிரேட் ஆயிருக்கு. தங்ஷி இவளை பார்த்த பார்வையை நினச்சி பார்த்துட்ருக்கேன். இது எவ்வளோ ஸ்லோவாக அப்கிரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸோட ஃபில்டர் வரப்போகுதுடி, கவலைப்படாதங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்ட்டு ஒரு மாதிரி உட்காருவோம். உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறா. இது என்னோட இல்யூஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு தங்ஷி ஜின்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல வரும்போது உண்மையான ஜின்னா அக்கா அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரா. நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் இந்த ட்ரெஸ்ன்னு கேட்கும்போது, நீ ரொம்ப அழகாக இருக்கேன், உன்னோட கண்களும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அவள் இப்போ காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கா. நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில், ஸோ உங்கள் கண்ணுக்கு நான் அப்படி தான் தெரியவங்கும்போது நீ மற்றவங்க கண்ணுக்குமே அழகாக தான் தெரியவங்கிற ஹீரோயின். இப்போது உண்மையான ஜின் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் வந்துட்டு புது ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிற ஈவெண்ட்டு நடத்த போகிறோன்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அதுக்கு தான் கலந்துக்க போகிறா. பட் இவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு சொல்லி பயப்பட, என்னோட முதல் கேஸ்லேயுமே என்னோட கால்லாம் நடுங்குச்சு, அதுக்காக நான் விடலையே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி தான் இருக்கும். இந்த வீக்னஸை உடைச்சனா நீ இன்னும் மேலே வரலாம், உன்னோட கம்பெனியை நீ ஒருத்தி தான் நான் பார்க்க போகிறேன்னு அக்கா நல்லாவே மோட்டிவேட் பண்ணி பேசுகிறா.
ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாக இதோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.